வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர் மனைவியுடன் பிரித்தானியாவில் தஞ்சம். முல்லைத்தீவில் துப்பாக்கிச்சூடு, ராணுவ வீரர் படுகாயம். 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகள் சட்டத்தரணிக்கு மரண அச்சுறுத்தல். நாமலின் பேரணி மேடையில் கைத்துப்பாக்கியுடன் முன்னாள் எம்பி வெடித்த சர்ச்சை. விடுதலை புலிகளுக்கு தடை, கனடாவிடம் அனுர அரசு கோரிக்கை. கோர விபத்து, மருத்துவ பீட மாணவன் பரிதாபமாக பலி. பெண்ணொருவரை தகாத முறைக்குட்படுத்திய வைத்தியர் கைது. 48 மணி நேர கால அவகாசத்தை வழங்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம். இலங்கையில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கையில் விசாரணைகளுக்குட்படுத்தப்பட்டு வந்த ஒருவர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது நாட்டுக்கு திரும்பினால் தாமும் தமது குடும்பமும் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்தே அவர் தஞ்சம் கோரியுள்ளார். முன்னதாக அவர் 2022 ஜனவரியில் இலங்கை அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் சில மாதங்களுக்கு பின்னர் அவர் தமது மனைவியுடன் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பிரித்தானியாவுக்கு சென்று 2 வாரங்களுக்கு பின்னர் அவரை சந்தேக நபராக கருதி இலங்கை அதிகாரிகள் பிடியாணை பிறப்பித்ததாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அவரது புகலிட கோரிக்கையை பிரித்தானியா நிராகரித்ததாக கூறப்படுகின்றது. அத்துடன் அந்த முடிவுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீடு இந்த ஆண்டு மார்ச் மாதம் குடியேற்ற தீர்ப்பாய நீதிபதி ஒருவரால் நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. முல்லைத்தீவு கொக்காவில் 4 உள்ள ராணுவ ஆயுத புலனாய்வு படை முகாமில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ராணுவ வீரர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாங்குளம் போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த ராணுவ வீரர் தெஹியத்த கண்டியாவைச் சேர்ந்த 36 வயதுடைய ராணுவ வீரர் ஆவர். ராணுவ வீரர் தன்னிடமிருந்த T56 ரக துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொள்ள முயன்றாரா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடற்படையினரால் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கின் பிரதிவாதிகள் சார்பில் வாதாடும் சட்டத்தரணி சமூக வலைதளங்களில் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி அச்சலா இன்றைய தினம் குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்திலும் முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். எனது தொழிலை முதல் கொண்டு பொய்யான பிரச்சாரங்கள் மற்றும் சூழ்ச்சிகள் செய்யும் நோக்கில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி எனது உயிருக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் நிலையை ஏற்படுத்தியுள்ளனர். என்னால் நடத்தி செல்லப்படும் வழக்கு தொடர்பில் பல கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. என்னிடம் இது தொடர்பில் பல சாட்சிகளும் காணப்படுகின்றது. சில வழக்குகளில் குற்றவாளிகளாக்கப்பட்ட முப்படையினரின் சிலரை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் தெரியவந்துள்ளது. நுகேகொடியில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லொக்குபண்டார கைத்துப்பாக்கியுடன் மேடையில் நின்றமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்படி கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ எம்பி உரையாற்றும் போது அருகில் கழுத்துப்பையொன்றை தாங்கியபடி கைத்துப்பாக்கியொன்றை சுடுவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கும் பாணியில் உதித் லொக்குபண்டார நின்று கொண்டிருந்தார். தற்போது சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உதித் லொக்குபண்டார அப்படி இருந்தது ஏன்? அவர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு வழங்கினாரா அல்லது தற்பாதுகாப்புக்காக அப்படி செயற்பட்டாரா என்ற கோணங்களில் நோக்கப்படுவதால் விசாரணைகளை நடத்த தீர்மானித்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை நுகேகொடி பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரிடம் கோரியுள்ளது. உதித்து வைத்திருந்த கைத்துப்பாக்கி சிலவேளை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதனை பொதுவெளியில் அப்படி வைத்திருக்கலாமா? இது அச்சமூட்டும் செயற்பாடாக அமையாத என்ற கோணங்களிலும் விசாரணைகள் நடத்தப்படவுள்ளதாக தெரிகின்றது. எவ்வாறாயினும் இந்த கைத்துப்பாக்கி ஏந்திய விவகாரத்தை நாமல் ராஜபக்ஷ அறிந்திருக்கவில்லை என பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது.
கனடாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான சின்னங்களை பொதுவெளியில் பயன்படுத்துவது மற்றும் பிரிவினைவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் குறித்து கனேடிய அரசாங்கத்திடம் இலங்கை தனது கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் கேத்தரின் மார்டினுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரிவினைவாத கதைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க அல்லது இலங்கையின் இன சமூகங்களிடையே பிளவுகளை உருவாக்க முயற்சிக்கும் நிகழ்வுகள் மற்றும் பிரச்சாரங்களை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஒட்டாவாவிடம் தெரிவிக்கும் போது உயர் ஸ்தானிகரை ஹெரத் வலியுறுத்தியுள்ளார். இதனை கட்டுப்படுத்தாவிட்டால் இருதரப்பு பரிதலை சீர்குலைக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் கனடாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகவே காணப்படுகின்றது என்றும் விடுதலை புலிகள் அல்லது பிற பிரிவினைவாத சித்தாந்தங்களுடன் தொடர்புடைய எந்த சின்னங்கள் அல்லது சின்னங்களையும் கனேடிய கூட்டாட்சி அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்றும் உயர்ஸ்தானிகர் மார்டின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கனடா எப்போதும் இலங்கையின் இறைமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஆதரவாக உள்ளது என்றும் அவர் தெளிவுபடுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிள் விபத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் மட்டக்களப்பு வந்தாறுமூலை பிரதேசத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. ஒரு குழந்தையின் தந்தையான 23 வயதுடைய எம் மசூத் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மேற்படி மாணவன் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலிருந்து ஓட்டமாவடிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த உளவு இயந்திரம் திடீரென வலதுபுறத்து உள்வீதிக்கு மாறிய வேளை அதனுடன் மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இதன்போது உளவு இயந்திரத்துக்கும் இழுவைப்பட்டிக்கும் இடையில் மோட்டார் சைக்கிள் சிக்கியுள்ளது. தலையில் பாரிய காயம் ஏற்பட்டு ரத்த பெருக்கினால் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உளவு இயந்திரத்தின் சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் சம்பவ இடத்தை பார்வையிட்ட பின்னர் விசாரணையை மேற்கொண்டார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பெண்ணொருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ககதுடுவ வெத்தாறு மாவட்ட மருத்துவமனையில் 26 வயதுடைய பெண்ணொருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் 40 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பாதிக்கப்பட்ட பெண் அளித்த காவல்துறை முறைப்பாட்டின்படி அவர் கடந்த 12ஆம் தேதி அன்று வெளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். மீண்டும் அவர் 19ஆம் தேதியன்று சிறுநீர் பரிசோதனை அறிக்கையுடன் வந்தபோது குறித்து அந்த மருத்துவரை பெண்ணுதவியாளர் துணையின்றி ஒரு அறைக்குள் அழைத்து சென்றுள்ளார். அங்கு சிகிச்சை அளிப்பது போல் பாசாங்கு செய்த அந்த பெண்ணிடம் குறித்த மருத்துவர் தவறாக நடந்து கொண்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளுக்காக இருதரப்பினரும் அழைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவர் நேற்றைய தினம் காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை வைத்தியர்கள் மற்றும் சுகாதார கட்டமைப்பில் நிலவும் பிரச்சினைகளுக்கு முன்வைக்கப்பட்ட தீர்வுகளை அறிவிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு 48 மணி நேர கால அவகாசத்தை வழங்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச, குறித்து 48 மணித்தியாலங்களுக்குள் தீர்வு வழங்கப்படாவிடின் எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார், சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் வைத்தியர்கள் மற்றும் சுகாதாரத்துறையின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான குறிப்பிட்ட ஒரு காலவரையறுடன் கூறிய தீர்வு திட்டத்தை அறிவிப்பதன் மூலம் தற்போது சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தீர்க்க உடனடியாக தலையிட வேண்டும் என தமது சங்கம் நம்புவதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியை அண்மித்து உருவாகி வலுப்பெற்று வரும் குறைந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென், ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவில் மழை பெய்யக்கூடும் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு அபாயம் நிலவுவதால் நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிடும் முன்கூட்டிய வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்புகளின் மீது அனைத்து நீர்த்தேக்கங்களின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களும் குறித்து அந்த பகுதிகள் வழியாக பயணிக்கும் மக்களும் மிகுந்த கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
அதேவேளை ஜாழ்ப்பாணத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக 81 குடும்பங்களைச் சேர்ந்த 297 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. மேலும் ஜாழ் மாவட்டத்தில் 9 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது எனவும் நேற்றைய தினம் 99.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.